லீப்ரா தடாபா ஷேகே லதுடாபா. ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை உமக்கு நேராய் கொண்டு வந்திருக்கிறோம். ஓ நம் பரிசுத்த தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் பரிசுத்த, ஆகையால் நீங்களும் பரிசுத்தமா இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். ஓ ராகா பாஷேகே லாதுடா, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அபிஷேகம் இப்பொழுது எங்கள் சபையின் மேல இப்பொழுது இறங்கப்படுவதாக. எஸ் மால்கா ஷேகே ராதுடா. எஸ் எஸ் ஆண்டவரே நிரப்புங்க. ஆரம்பத்தில் நம்முடைய அபிஷேகத்தை கொடுத்து நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. நாங்கள் வெறும் பாத்திரம் தான் ஆண்டவரே. இன்னைக்கு எங்களை நிரப்புங்கப்பா ஆண்டவரே, எங்களை நிரப்புங்கப்பா. லாப்ரா துடா லேக்ரேபா அந்த நகோ. ஓ ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையிலும் உம்முடைய தெய்வீக பிரசனம் இருப்பதாக, உம்முடைய தெய்வீக தொடுதல் இருப்பதாக ஆண்டவரே. இந்த பாடலை திறக்கும் பொழுதே தகப்பனே லட்சங்களுக்கு கோடிகளுக்கும் போகட்டும் அப்பா. அநேக சபைகளில் இது பாடட்டும் தகப்பனே. வெளிநாட்டில் இந்த பாடல்கள் பாடட்டும். லாப்ரா தீடா லகதியா தடபா. அற்பமான ஆடம்பம் தான், ஆனா முடிவை சம்பூரணமாய் மாற்றுகிற கர்த்தர், முடிவை சம்பூரணமாய் மாற்றுகிற கர்த்தர். நல்ல சத்தத்தை உயர்த்தி. எஸ் அற்பமான ஆரம்பம் தான்ப்பா, அற்பமான ஆரம்பம் தான், ஆனா முடிவை சம்பூரணமாய் மாற்றுகிறவர், முடிவை சம்பூரணமாய் மாற்றுகிறவர். லாப்ரா தீடாபா. ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் நல்ல சத்தத்தை உயர்த்தி இருக்கிற இடத்துல அந்நிய பாஷை பெற்றவங்க நல்ல அந்நிய பாஷையில் பேசி, அபிஷேகம் பெறாத பிள்ளைங்க நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. லாப்ரா தீடா ஹந்தா நகோ லகரியான் தடபண்ணா. ஓ லீப்ரா ஹந்தா நகோ லகரியா தடபண்ணா. ஓ லீப்ரே தீடா ஹந்தா நகோ லகரியான் தடபண்ணா. ஆண்டவரே எங்கள் தேவ மனுஷனுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவரை பாதுகாத்து கொள்ளுங்க, அவங்க குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. ஆண்டவரே எல்லா வன்கண் பொறாமை ஆவிகளை நாங்கள் எரிக்கிறோம். லாப்ரா தீடாபா. இன்னும் லட்சங்களுக்கு எடுத்து பயன்படுத்துங்க. எங்கள் தாசனை இன்னும் லட்சங்களுக்கு கோடிகளுக்கு எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. இன்னும் அநேக புதிய பாடல்களை கொடுப்பீராக. லாப்ரா தீடா அந்த நகோ லகரியா தடபண்ணா. ஓ வானம் திறக்கப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன், பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். நம்ம மேல ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை தேவ ஆவியானவர் வைப்பாராக. ஓ லாக்ராபா அந்த நகோ. ஓ லீப்ரா தடபா ஷேகே லீக்ரா தடபண்ணா. ஓ லீப்ரா தடபண்ணான் துடக ரீகா லகதியா. ஓ லீப்ரே அந்த நகோ லகரியா தடபண்ணா. ஓ ரீபா லதுடபா. வாயை திறந்து பேசுங்க. ஒரு நிமிஷம் மாத்திரம் நல்ல வாய்கள் விரிவாய் திறந்து பேசுங்க. ஓ லா பிரா டா டா கா டா டா லா. ஓ ரீபா லா டா டா கா டா டா லா டா. ஓ ரீபா லா கா டா டா ரா டா 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 பா லா. ஓ ரீபா லா துடபா. ஓ பெந்தேகோஸ்தே நாள்ல ஊற்றப்பட்ட அதே அபிஷேகத்தை எங்கள் ஆலயத்தின் மேல நீர் வைப்பீராக. அந்த அனுபவத்தை எங்கள் ஆலயத்துக்குள்ளாக வைப்பீராக. ஓ லீப்ரா துடாபா. அவர்கள் இருந்த இடம் அசைந்ததா ஆண்டவரே, இன்றைக்கு அசையட்டும். இந்த பாடல் அநேகர் இடத்துல அசையட்டும் தகப்பனே. லாப்ரா தீடா அந்த நகோ. ஓ லீப்ரா தடப நந்தரக தீடா லேக்ரேபே. நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியா இருக்கிற காரியத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீ நடத்தும், உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுல கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாய் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்க? சொல்லுகிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் உங்க கரங்களை உயர்த்தி இந்த நாள் இந்த அரராத் ஊழியத்தில் தேவதாசனை கொண்டு ஒரு புது பிறப்பை கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிறதுனால இந்த நாள் ஒரு மனமகிழ்ச்சியான நாள். ஒருவேளை மனுஷர்கள் இருதயத்தில் எப்படிப்பட்ட இருதயத்தோடு கூட வந்திருக்கீங்க என்று தெரியாது. ஆனால் கர்த்தருக்காக செய்கிற எந்த ஒரு செயலையும் பரலோகம் எப்போவுமே என்ன பண்ணுதான்? களி கூறுகிறது. பரலோகம் ஆசீர்வதிக்கிறது. அதற்கேற்ற பிரயாசத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறபடியினாலே இந்த நாளை விசேஷித்த வண்ணமாய் தேவ சமூகத்தில் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி, எஸ் தேவதாசனோடு கூட இந்த பாடல் கிரியேட் பண்ணக்கூடிய எல்லா சூழ்நிலையிலையும் நான் அவரோடு கூட போயிருக்கிறேன்.
அந்த பிரயாசங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறபடியினாலே இந்த பாடல் பிறப்பித்த இந்த புது ஊழியத்தை கர்த்தர் இன்னும் மென்மேலுமாய் ஆசீர்வதிக்க, அப்படியாய் தேவதாசனையும் நம்ம எல்லாரும் அவரை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறோம். அவரை ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தர் தாசனை கொண்டு இன்னும் பெரிய காரியங்களை அவர் செய்ய அவர் சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினாலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அப்படியாய் இந்த இடத்துல எக்காலமும் துதிக்கிற சத்தம், ஓயாமல் அவரை பாடுகிற சத்தம், ஓயாமல் அவருடைய நாமத்தை உயர்த்துகிற சத்தம் இந்த இடத்திலிருந்து கர்த்தர் இந்த இடத்தை முன்குறித்த தேவன், இந்த இடத்திலே தேவதாசனை கொண்டு வந்த தேவன், நிலைநாட்டின தேவன், இத்தனை ஆண்டு காலமாய் கர்த்தர் அவரோடு கூட இருந்து எல்லா சூழ்நிலையிலும் அவரை பாதுகாத்த தேவன், அவரை நடத்தின தேவன், அவரை தாங்கின தேவன். எல்லா சூழ்நிலைகளிலும் ஒருவேளை மனுஷர்கள் கைவிட்டு இருக்கலாம், உங்களோடு கூட வருகிறேன் என்று சொன்ன விசுவாசிகள் எல்லாம் விலகி போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கும் இந்த மனுஷனை கொண்டு அவர் கொடுத்த தரிசனம், அவர் செய்யவிருந்த திட்டம் எதுவும் மாறாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அவரை பலப்படுத்தி, அவரை திடப்படுத்தி, இன்னும் அவருக்காய் நிற்க, இன்னும் அவருக்காய் ஓட கர்த்தர் அவரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. உங்க பிரசன்னத்தினாலே கர்த்தர் நீருங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யுங்க, ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, ஆளுகை செய்யுங்க அப்பா. எல்லார கண்களை மூடி கர்த்தருடைய நாமத்தை கொஞ்ச நேரம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஓலா பிரமா ஷேகே பாரா தோலா கபாராதோ லிப்ரா பாபா ஷகபாரா துனாலா ரானாபா. ஓ தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும், ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் எல்லா கரங்களை தட்டி மகிமை மாட்சிமை நிறைந்தவரே என்ற பாடலை உற்சாகமாய் நாம் பாட போறோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடும். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ, பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம், பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே, உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம், உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம், எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும், ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும், ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடு. கரங்களை தட்டி பாடுவோமா? ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே
நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். எல்லாரும் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பரிசுத்த தேவன் சொல்லுவோமாம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். தழுவிய நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதி மகிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். எல்லா மகிமை மாட்சிமை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் அற்புத தேவன் நீரே அதிசயமானவர் நீரே அற்புத தேவன் நீரே. எல்லாரும் சொல்லுவோமா? அதிசயமானவர் நீரே. உம்மை அன்றி உலகில் யாரை பாடுவே? உமக்காய் தினமும் எங்கும் ஓடுவே. உம்மை அன்றி உலகில் யாரை பாடுவேன்? உமக்காய் தினமும் எங்கும் ஓடுவேன். அற்புத தேவன் நீ. எல்லாரும் சேர்ந்து அதிசயமானவர் நீரே அற்புத தேவன் நீரே அதிசயமா நீரே. நீரல்லாமல் யார் எனக்கு இவ்வுலகில் துயரங்கள் துடைப்பதற்கு? நீரல்லாமல் யார் எனக்கு இவ்வுலகில் துயரங்கள் துடைப்பதற்கு? கண்ணின் மணி போல காத்து கொண்டீர், கண்ணின் மணி போல காத்து கொண்டீர். கருணை கர்த்தாவே உம்மை துதிப்பேன், கருணை கர்த்தாவே உம்மை அற்புத தேவன் அற்புத தேவன் நீரே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி அதிசயமான நீரே அற்புத தேவன் அற்புத தேவன் நீரே அதிசயமான நீரல்லாமல் நீரல்லாமல் யார் எனக்கு இவ்வுலகில் துயரங்கள் துடைப்பதற்கு? நீரல்லாமல் யார் எனக்கு இவ்வுலகில் துயரங்கள் துடைப்பதற்கு? கண்ணின் மணி போல காத்து கொண்டீர், கண்ணின் மணி போல காத்து கொண்டீர். கருணை கர்த்தாவே உம்மை துதிப்பேன், கருணை கர்த்தாவே உம்மை துதிப்பேன். அற்புத தேவன் நீ. கரங்களை உற்சாகமாய் தட்டி அதிசயமான நீரே. எல்லாருமாய் அற்புத தேவன் நீரே அதிசயமான. காலம் எல்லாம் என்னை வழி நடத்தி கரை தீரை படாமல் காத்திடுமே. காலம் எல்லாம் என்னை வழி நடத்தி கரை தீரை படாமல் காத்திடுமே. தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்டீர், தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்டீர். அழைத்தவர் நீரோ உண்மையுள் சொல்லும் அழைத்தவர் அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர். அற்புத தேவன் நீரே. எல்லாரும் சேர்ந்து அதிசயமான நீரே. எஸ் லார்ட்
அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே. துன்பங்கள் என்னை சூழ்ந்த போது தூயவர் நீரன் தேற்றினாரா? துன்பங்கள் என்னை சூழும் போது தூயவர் நீரன் தேற்றினீரே. எந்தன் பலவீனம் சுமந்து கொண்டீர், எந்தன் பலவீனம் சுமந்து கொண்டீர். பலவானா என்னை மாற்றி, எஸ் லார்ட், பலவானா என்னை, கரங்களை தட்டி, அற்புத தேவன் நீரே, அதிசயமான, தலைக்கு மேல எல்லாரும், அற்புத தேவன் நீரே, ஷாகாபாராத்தே நீரே. துன்பங்கள் என்னை சூழும் போது தூயவர் நீர் என்னை தேற்றி, நீங்க பாடுங்க பார்க்கலாம். துன்பங்கள் என்னை சூழும் போது தூயவர் நீர் என்னை தேற்றினீரே. எந்தன் பலவீனம் சுமந்து கொண்டீர், எந்தன் பலவீனம் சுமந்து கொண்டீர். பலவானா என்னை மாற்றி விட்டீர், பலவானா என்னை, அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே, அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே. உம்மை அன்றி உலகில் யாரை பாடுவேன், உமக்காய் தினமும் எங்கும் ஓடுவேன். உம்மை அன்றி உலகில் யாரை பாடுவேன், உமக்காய் தினமும் எங்கும் ஓடுவேன். அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே, அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீ. அற்புத தேவனே, அற்புத தேவன் நீரே, அற்புதத்தை அதிசயமான அற்புத தேவனே, அற்புத பாடிக்கொண்டே இருப்போம். எஸ் லார்ட், அதிசயமானவர் நீ, அற்புத தேவனே, அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே. ஹல்லேலூயா. தேவன் இதுவரைக்கும் நம்மோடு கூட அவர் இடைப்பட்ட கிருபைக்காக, அந்த பிரசன்னத்தை உணர்கிற எந்த இடத்திலும் ஒரு வந்து வாசம் செய்கிற தேவன் அவர். இஸ் a presence of God. இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, இன்னும் 15 நிமிஷத்துல ஒரு புதிய ஊழியம் அரராத் மினிஸ்ட்ரியில இருந்து வெளியே வரப்போகிறது. இதுவரைக்கும் பார்க்காத இந்த ஊழியத்தின் தரிசனத்துல போதகருக்கு தெரியாததை, மறைத்து வைத்திருந்ததை கர்த்தர் இன்றைக்கு இது பிறப்பின் நாளாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஆண்டவர் தரிசனம் மாத்திரம் கொடுப்பார். அந்த தரிசனத்திலிருந்து கர்த்தர் ஒவ்வொரு காரியமாய் காலகட்டத்தில் அவர் எழுப்புவார். நம்ம எல்லாம் அப்படியே உட்காரலாம் கொஞ்ச நேரம். சரியா? நல்லா கவனிங்க. சரியாக இன்னும் 15 நிமிடம் இருக்குது. நமக்கு பின்னாடி ஒரு தீம் போர்டு இருக்குது. அந்த தீம் போர்டு என்ன தெரியுங்களா? பாஸ்டர் அலெக்ஸ், அப்போஸ்டலிக் அலெக்ஸ், பிரதர் அலெக்ஸ். இப்படிப்பட்ட பரிமாணத்தில் இதுவரைக்கும் இந்த உலகத்துக்கு அறிமுகமானவர் இப்பொழுது வேற ஒரு பரிமாணத்தில் அவர் விடுதலையாக போறார். என்னன்னா பாட்டுக்கார அலெக்ஸ். இது நல்லா இருக்குல்ல? சிங்கர் அலெக்ஸ் நல்லா இருக்குல்ல? நல்லா கவனிங்க. நம்ம பிரதிஷ்டை பண்ண போகிறோம். ஒன்னும் நல்லா தெரிஞ்சுங்களேன், நாங்கெல்லாம் சூப்பர் சிங்கரே கிடையாது. சிங்கர் அவ்வளவுதான்.
சிங்கர்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னைக்கு இருக்கிற சினிமாக்காரங்க தான் ப்ரொபோஷனல் சிங்கர்ஸ். நாங்கள் கத்துறோம், அவ்வளோதான். சிங்கர்ஸ் ஆண்டவருக்கு தேவை கிடையாது, கத்துறவங்களுக்கு தான் தேவன் தேவை. இப்போது சில காரியங்களை நம்ம இன்னைக்கு வந்ததுலேருந்து ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க. நான் பாஸ்டர் அலெக்ஸ் ரொம்ப வாழ்த்துறேன். ஏன்னு சொன்னால் இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. எங்கே ஒருவர் 2 பேர் என் 3 பேர் நாமத்தினால கூடுகிறீர்களோ அந்த இடத்துல அப்போ ஃபர்ஸ்ட் சாங்கை ரிலீஸ் பண்றதுக்கு இத்தனை பேர் வந்திருக்கிறதே பெரிய கிருபை தான். நான் எப்பவுமே சொல்லுவேன், வராதவங்களை குறித்து கவலையே பட தேவையில்லை, அவங்க ஹிஸ்டரியில இல்லைன்னு அர்த்தம். வரலாறு இதெல்லாம் என்னது வரலாறு. எப்பவுமே வரலாறுல இல்லைன்னா நம்ம வந்து சந்தோஷப்படணும். நமக்கு தான் அந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். ஃபர்ஸ்ட் நம்ம பிரதர் வந்து நல்லா கட்டி ஜெபம் பண்ணார். நிச்சயமா நல்ல ஒரு அது ஒரு நல்ல அப்படி ஆரம்பிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வான மண்டலத்தோட இப்போ எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று காமிச்சார். இப்போ இந்த மாதிரி மெசேஜ்லாம் இந்த கிறிஸ்டியானிட்டியில் தான் பார்க்க முடியும். இந்த மாதிரி மெசேஜ்லாம் கிறிஸ்டியானிட்டியில் தான் பார்க்க முடியும். ஏன்னா இப்போ வல்லமை உடையவர் வந்து ஃபர்ஸ்ட் சாங் தான். இனி வரப்போறது நான் சொல்றேனே, ஊழியத்தில் பிரஷரா இருக்கும் பொழுது, பிரச்சனையா இருக்கும் பொழுது, ஆண்டவர் இன்னொரு பரிமாணத்துல அவரை ரிலாக்ஸ் பண்றதுக்காக தான் இந்த பாடல் ஒழியும். எனக்கெல்லாம் 1000 பிரச்சனை இருந்துச்சுன்னா பாட்டு எழுதுனாவே பிரச்சனைகள் மாறிடும். அதான் சொல்லுவேன், இந்த ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், அதை டைவர்ட் பண்றதுக்கு ஒரு பாட்டு எழுதி அதுக்கு மியூசிக் பண்ணி அதை கம்போஸ் பண்ணி மியூசிக் டைரக்டர்ல உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு மாசம் போனது 2 மாசம் போனதே தெரியல. அது மாதிரி பாட்டுக்காராவே மாறிட்டாருன்னா நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேனே, நான் அடிக்கடிக்கு அவருக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் காண்பிக்கிற ஒரு காரியம், அவருக்காக பட்டணங்கள் தரிசிஸ் கப்பல்கள் காத்திருக்குது. அதனால இன்னைக்கு வந்தவர்கள் நீங்க ரொம்ப நல்லவங்க. நீங்க கூப்பிட்ட உடனே வந்துட்டீங்க. நீங்க நல்லவங்க மாத்திரம் இல்ல, நீங்க ரொம்ப அழகாவும் இருக்கிறீங்க. எல்லாருமே உங்க முகங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்குது. ஆனா விஷ் பண்றது கூட ஒரு மனசு வேணுங்க, வாழ்த்த வர்றது கூட ஒரு மனசு வேணும். அதனால யாரும் வாழ்த்த தேவையில்ல, நம்ம தான் வாழ்த்த போறோம். இப்போ நல்லா ஜெபம் பண்ணி இப்போ வித்தின் செகண்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ அவருடைய கையில் தான். அவரை விட பெரிய ஒரு ஆள் இங்க கிடையாது, நான் விசுவாசிக்கிறேன். இப்போ நான் வந்து இது பண்றதோ அவரா தான் தட்டி எழுப்பிக்கணும், அவரா தான் ஓட வச்சுக்கணும், அவரா தான் அவர் அப்போஸ்தலர். அல்லேலூயா. அதனால பிரதர்ஸ்ட் அவர் தான் பண்ணணும். வரலன்னா ஜெபம் அவர் தான் பண்ணணும். அவருக்குள்ள அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால மைக்கேல் ஐயா எல்லாம் வந்துருங்க. நம்ம என்ன பண்ண போறோம், ஜெபம் பண்ணி. இதுக்கு பின்னாடி ஒரு காரியம் இருக்குது பாருங்களேன். இப்போ சாங் ரிலீஸ் பண்ணிட்டு 6 மணிக்கு ரிலீஸ் ஆகிடும். நீங்கள் உட்காந்துங்க யூடியூப்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காதீங்க. எத்தனை பேர் பார்த்தாங்கன்னா பார்க்காத மாதிரியே இருக்கும். இன்னைக்கு நம்ம பாட்டை போட்டு நம்ம என்ன பண்ணோம், நம்ம வேலையை பார்க்கணும். இங்க மகிழ்மைப்பட ஆண்டவரை உயர்த்த பார்க்காத கண்ணெல்லாம் கர்த்தர் பார்க்க வச்சிருவார், கேட்காத காதுகள்லாம் கர்த்தர் கொண்டு வந்துருவார். ஜனங்க அவர்களை அறியாம ஆராதிக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாடல் பாடும் பொழுது கர்த்தரை உயர்த்தும் பொழுது தான். அதே கிருபையை கர்த்தர் கொடுப்பார். நம்ம எல்லாம் அப்படியே ஒன்று கூடி இப்ப நேரத்தில் ஒரு ஜெபத்துல நம்ம போகிறோம். அவர் தான் இப்ப ஜெபத்துல நடத்த போகிறார். ஒரு 5 நிமிடம் அப்படியே அவரை வந்து ஜெபத்துல நல்ல பவர் பிரயர் அப்படி ஜெபிச்சு அதை முடிச்சு இதை திறந்து நேரா யூடியூப்ல போய் அந்த சாங் ரிலீஸ் ஆக போகுது. மத்தியில் இருக்கிற போஸ்டர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நம்ம எல்லோரும் இணைந்து ஒருமனப்பட்டவர்களாய் தாவீது சொல்லுகிறார், அவர் எனக்கு நன்மை செய்தபடியினால் நான் அவரை பாடுவேன். எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். நீ எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வேளை இந்த பாடல்களை எந்த கூடாரத்தில் தொனிக்கிறதோ
அங்கே கர்த்தருடைய ஜீவன் பலமாய் வெளிப்படட்டும். எனக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல இருந்தபோது, நீ எங்க பாடுகிறியோ அங்க நான் வருவேன். கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். அப்ப இந்த பாடல் இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், எங்கெல்லாம் ஒலிக்குதோ உலகம் எங்கும் ஒலிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். அங்கெல்லாம் ஆண்டவர் இறங்கி வந்து பர்வதமாய் இருக்கிறவைகளை, மலைகளாய் இருக்கிறவைகளை கர்த்தர் சமபூமியாய் மாற்றுவார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொள்வோம். இந்த வேளையில தேவ பிரசன்னம் பயங்கரமாய் வெளிப்படுவதாக, அவருடைய வல்லமை வெளிப்படுவதாக, அவருடைய ஜீவன் வெளிப்படுவதாக. ஏன்னா இந்த பாடல் ஒவ்வொன்றும் வசனத்திலிருந்தே எடுக்கப்பட்ட பாடல். ஒவ்வொன்றும் சொந்த கருத்திலிருந்தோ அப்படி எழுதினது அல்ல. வசனம், முழுமையான வசனம். வேதம் சொல்லுகிறபடி ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இன்னைக்கு அந்த வார்த்தை ஒவ்வொரு குடும்பங்களில் தொனிக்கட்டும், ஒவ்வொரு கூடாரங்களில் தொனிக்கட்டும். அந்த வார்த்தை ஒரு பெரிய அசைவை உண்டாக்கட்டும். மரியாள் சொல்லுகிறாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. மால்டா அல்லாஹ்கா, ஏன்னா அவ்வளவு பெரிய தரிசனத்தை மரியாள் சுமந்தா. முதல் பாடலாய் இந்த பாடலை வெளியிட்டிருக்கிறோம். அவ்வளவு பெரிய தரிசனத்தை இந்த அரராத் வல்லமை ஊழியத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஓ ராபா, உங்களெல்லாம் இந்த இடத்துல கூட்டி சேர்த்து இருக்கிறார். சாதாரணமா நோக்கத்தோடு அல்ல. ஒரு வீச எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த பாடலை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த பாடல் போகிற இடங்கள் எல்லாம் ஜனங்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படட்டும். நாங்கள் பட்ட பாடுகள்லாம் அதுல ஒன்றுமே இருக்கக்கூடாது. ஆண்டவரே, இந்த பாடல் வெளியில் வரும்போது, ஜனங்கள் அதை பார்க்கும்போது, அதை கேட்கும்போது, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஜீவ நதி புறப்பட்டு பாய்ந்து செல்லட்டும். அப்பா, நீர் பெருக, நீர் பெருக, நாங்கள் சிறுகட்டும். ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக நாங்கள் தருகிறோம், எங்களை தருகிறோம். நீர் மகிமைப்படும். அந்த பிள்ளைகளை நீர் மகிமையாய் நிறுத்துங்க சுவாமி. மால்தூராதாலாபா, உளையான சேற்றில் தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 40ல், உளையான சேற்று. இதுதான் என்னை ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள் எனக்கு கொடுத்த வார்த்தை, ஆண்டு என்னோடு பேசின வார்த்தை. என்னை உளையான சேற்றில் என்னை தூக்கி எடுத்து என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவரின் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். இந்த பாடலுக்காக நாம் எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தேங்க்யூ. நல்ல கை தட்டி கமான். இயேசுவின் நாமத்தில், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நாங்கள் இதை கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. என் தாழ்மையை நோக்கி பார்த்தாரே, என் கண்ணீரவர் துருத்தியில்லோ. வல்லமையுடையவர் மகிமையை செய்தார், அவரின் நாமம் பரிசுத்தமுள்ளதே. வல்லமை. அல்லேலூயா. ரொம்ப எமோஷ்னலாகவே இருக்குது எனக்கு. நிறைய பாடல் நான் எழுதியிருக்கிறேன். இன்னைக்கு காலையில் எனக்கு பம்பலில் ஒரு மீட்டிங்கு. நேற்று நைட்டெல்லாம் நான் தூங்கலை. அவர் ப்ரெஷர் இருந்தாரோ இல்லையோ, எனக்கு அந்த ப்ரெஷர் இருந்துச்சு. நல்லா கவனிக்கணும், கூர்ந்து. ரொம்ப ரொம்ப முக்கியமான டைம் இது, நல்லா கவனிங்க. இன்றைய உலகத்தில் ஒருத்தருடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு 100 பேர் காத்துட்ருக்குறாங்க. இங்கே போட்டி உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஒருத்தவங்க முன்னேறி மேலே வர்றதுக்கு யாருமே என்ன பண்ணுறதில்ல, ஆசைப்படுறதில்ல, விரும்பலை. இப்போது நான் ஏன்
அப்போஸ்டல்ன்றது வந்து ஒரு பெரிய கனமுள்ள ஊழியம். நல்ல கவனிங்க. சிஸ்டர் இருக்காங்க, நிச்சயமா நான் சொல்றேன், நீங்க பிளஸட் ஃபேமிலி. நீங்களாம் எவ்வளவு அழுது இருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கலாம், நிறைய கேள்விகள் எழும்பி இருக்கலாம். இன்னைக்கு ஊழியக்காரங்களை என்ன பண்ணல, நேசிக்கிறது இல்லை, போட்டியும் பொறாமையும் நினைக்கிறாங்க. நான் எதை பத்தியும் கவலைப்படவே மாட்டேன். டோன்ட் ஒரின்ற மாதிரி நான் என்ன பண்ணுவேன், யாரும் நம்மளுக்கு மளிகை சாமான் வாங்கி தரதில்ல மாசம், யாரும் நம்மளுக்கு வீட்டு வாடகை கட்ட போறதில்ல, யாரும் நம்மளுக்கு பெட்ரோல் போட போறதில்ல, நம்ம தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால யாரை பார்த்து நமக்கு ஒரியும் தேவையில்லை, டோன்ட்டும் தேவையில்லை. இப்போ பிள்ளை வந்து பாடினா, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன், வல்லமை உடையவர் மகிழ்மைய செய்தார், அவரின் நாமம் பரிசுத்தமுள்ளதே. யாருக்குமே ஃபர்ஸ்ட் பாட்டு இந்த மாதிரி அமையவே அமையாது. 20 வருஷமா பாட்டு எழுதுறேன் நான். ஆமா, நான் இப்ப யார் தெரியும், இவரை பத்தி இப்ப என்ன பண்ணட்டும்னு கேட்டார். இப்போ இவரை பத்தி பைபிள்ல போட்டு இருந்துச்சு. இவர் ஒரு வீட்டுல வேலை செஞ்சிருந்தார். அப்போஸ்டல் அலெக்ஸ் ஒரு வீட்டுல வேலை செஞ்சிருந்தார். எப்ப தெரியுங்களா, அந்த வீட்டுல அவர் வேலை செஞ்சிட்டு இருந்தார். வேலை செஞ்சிருந்தவரை அந்த வீடு மறந்து போச்சு. பைபிள்ல போட்டிருக்கு, அவர் பேரை போட்டிருக்குது, எடுத்து படிங்க. இவர் புது வரவுல வந்திருக்கிறார், த நியூ கம்மிங். அவர் எடுத்து படிச்சீங்கன்னா எல்லாம் கவனிங்க. இதெல்லாம் கிடையாது, நான் விஷ் பண்றேன் அவரை. 17:28 1 சாமுவேல் 17:28 யாராவது இருந்தா எடுத்து படிங்க. 29 பாருங்க, படிங்கப்பா. 1 சாமுவேல் 17:29 ரொம்ப முக்கியமான நேரம் பாருங்க. படிங்க. அதற்கு தாவீது நான் இப்பொழுது செய்தது என்ன, நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி. சரி, இதுக்கு முன்னாடி மன்னிக்கணும். 16:13 இவர் வேலை செஞ்சிருந்த இடத்துக்கு நம்ம போலாம். சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். நல்ல கவனிங்க. தைல கொம்பு சவுலுடைய அபிஷேகம், குப்பி அபிஷேகம். பாடுறவங்களுடைய அபிஷேகம் கொம்பு அபிஷேகம். அல்லேலூயா. அவரது கோலும் அவர் தடியும் என்னை தேற்றும். பாட்டு எழுதிங்க. 23 எழுதிட்டு இருக்கிறாரு. வீட்டுல இருந்து போன் கால் வருது, சாமுவேல் வந்திருக்கிறாரு அப்படின்னா அங்க எல்லாம் ரிஜெக்டட் ஆகி நிக்கிறாங்க. செலக்ட் மனுஷன் எங்க இருக்கிறார்னா வனாந்திரத்தில் இருக்கிறார். குன்றத்தூர்ன்ற வனாந்திரத்தில் அவர் இருக்கிறார். இப்போ போன் கால் வந்துடுச்சு. என்ன போன் கால்னா, இவருக்கு வந்த போன் கால் வந்து பிரச்சனைன்ற போன் கால். சார் நல்ல கவனிங்க, நம்ம கூட கர்த்தர் நெருங்கத்தான் நம்ம கூட இருக்கவங்க நம்மளை விட்டு விலகி போயிட்டே இருப்பாங்க. நம்மளை ஒதுக்கிட்டாங்கன்னு வாங்க. எங்க ஒதுக்குனாங்க தெரியுங்களா? அவங்க ஒதுங்கி போய் நம்மள ஆண்டவர்கிட்ட ஒதுக்கிட்டாங்க. இப்ப என்ன பண்றாருன்னா, கொம்பு உடைஞ்சு போச்சு தலையில. அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இப்போ சவுலுடைய அபிஷேகம், ராஜரீக அபிஷேகம் எங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா, இப்போ ராஜரீக அபிஷேகம் பாடகர் அப்படின்னு சொல்லலாம், இல்ல சிங்கர் சொல்லலாம், ரைட்டர் சொல்லலாம், கம்போசர் சொல்லலாம்.
இப்ப ராஜரீக அபிஷேகத்துக்குள்ள இவர் வந்துட்டார். இந்த என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், அவருக்கு என் ஊழியத்தில் நான் நிறைய பாட்டு போட்டிருக்கிறேன், கமெண்ட் பண்ண மாட்டார், ஷேர் பண்ண மாட்டார், லைக் பண்ண மாட்டார். ஆனால் எனக்கு ஒரு அட்வைஸ் சொல்லி அமைச்சிருந்தார். பாட்டு ஊழியன்றது ஒன்று வேதாகமத்தில் இல்லை அப்படின்னார். பாட்டு ஊழியன்றது ஒன்று 150 பாட்டு இருக்குது. காப்பிரைட்டுன்றாங்க. நியாயப்படியா பார்த்தா நிறைய காப்பிரைட் யார் வச்சிருக்கா? தாவீது தான் வச்சிருக்கிறார். அவர் இருந்திருந்தாருன்னா நிச்சயமா எல்லாரும் மேல கேஸ் போட்டிருப்பாரு. அவங்க பாருங்க, அவர் சொல்றார் டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்க பாருங்க, நல்ல கவனிங்க, இது வரைக்கும் பார்க்காத பிரச்சனை இனிமே பார்க்க போறாரு. அங்க ஆவி போன உடனே இங்க பாருங்க, ஏப்பா இருக்கிற பிரச்சனையே போதுன்னாப்பா, நீ வேற ஏதாவது வாழ்த்துவன்னு சொன்னா ஊர்பட்ட பிரச்சனையை வந்து என் மேல ஏத்துற மேல. சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டார். அவர் வேலை முடிஞ்சிடுச்சு. நான் சாமுவேல் மாதிரி வந்துட்டேன்னு வச்சுங்களேன், மைக்கேல் பிரதர் சாமுவேல் மாதிரி வந்துட்டாரு. எங்க வேலை முடிஞ்சிட்ட பிறகு இப்ப தாவீதுக்கும் ஆண்டவருக்கு தான் வேலை. போன உடனே இப்ப விஷயம் நடக்குது. இப்பதான் கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். நல்ல கவனிங்க, அவர் மேல ஆவி வந்துச்சுன்னா அவர் சத்துரு மேல இருக்கிற ஆவி போயிடும். ஃபுல் பவர்ல வந்திருக்கிறார். இப்போ அடுத்த இன்னிங்ஸ் வந்திருக்கு. நாங்க கையை தட்ட மாட்டீங்க, என்னங்க என்னவோ நீங்க வந்து அவர் பாட்டு போட்டதே பிடிக்காத மாதிரி உக்காந்து கிடக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ தேவை, எவ்வளோ நெருக்கடியில் போய் அந்த பாட்டு போட்டு வந்தார் தெரியுங்களா? அவர் கூடயே சுத்தி நின்றார். மைக்கேல் பிரதரை கூப்பிட்டா சொல்லுவார், நிறைய கதை இருக்கும். பாருங்க, அங்க போன உடனே அந்த மேல என்ன சொன்னார்னா, நீங்கின பிறகு கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டு, பொல்லாத ஆவி புடிச்சவன்லாம் இனிமேட்ல இருந்து எரிச்சலா பார்க்க ஆரம்பிச்சிருவான். ஏற்கனவே ராஜரீக கொம்பு உடைஞ்சிச்சு பாத்தீங்களா? அப்போ ஒரு கொஞ்ச நாள் அவர் வீட்டுல வேலை செய்யறதுக்கு உண்டான ரெக்கமெண்டேஷன் கிடைச்சிருக்குது. என்னன்னா, டெய்லியும் கிட்டார் வச்சுக்கின்னு, கிண்ணறத்தை வச்சு கிட்டார் போட்டுக்கின்னு அவர் மேல ஆவி, கெட்ட ஆவி போயிடுச்சுல்ல, அதை ஓட்டுற வேலை ஃபர்ஸ்ட் வேலை சவுல் வீட்டுல கிடைச்ச வேலை தான் தாவீதுக்கு. ஏன் தாவீது சவுல் வீட்டுக்கு போனார்னா, அவருக்கு ராஜரீக அபிஷேகம் கிடைச்சிடுச்சு. அவன் டெய்லியும் போய் பார்த்திருப்பான், சவுல் செத்துருவான் பொழுது சீக்கிரமா. அவங்க வீட்லயே இருந்தா அவர் சேர்ல தள்ளி விட்டு நம்ம உக்காந்துக்கலான்னு பார்த்து கிட்டார் போடுறதுக்கு போனாரு. கிட்டார் போட்டு போட்டு பார்த்தாரு, ஆவி போயிடுச்சு. திருப்பியும் கிட்டார் எடுத்துட்டு வெளியே வந்தாருன்னா ஆவி கெட்ட ஆவி வந்துடுச்சு. இதே வேலை பண்ணாரு கொஞ்ச நாள். அது என்ன பண்ணல, அந்த வேலை ஒர்க் அவுட் ஆகல, போயிட்டாரு. நல்ல கவனிங்க, இப்பதான் ரொம்ப முக்கியமான காரியம். இப்ப அவர் பாட்டு பண்ணாரு, கெட்டாவி வெளியே போயிடுச்சு. இவர் பாட்டு பாடுவாரு, அநேக கெட்டாவிகள் போகும். அல்லேலூயா. இது வரைக்கும் அபிஷேகத்துல பேய ஓட்டினாரு. இனிமே பாட்டு பாடினாவே பேய் ஓடும், ஹீலிங் நடக்கும். இருக்கிறீங்களா இல்லைங்களா? இந்த சம்பவம்லாம் நடந்து கொஞ்ச நாள் ஆன பிறகு போர் ஒன்று வருது. இது வரைக்கும் தெரியாத மாதிரியே நடந்துக்கிறான் இந்த சவுல். போர் வரும்பொழுது இப்ப சாப்பாடு கொடுக்க, அண்ணன் தம்பிங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போயிருக்கிறார் பாட்டுக்கார். அந்த பாட்டுக்கார் பேர் என்னதுங்க? அலெக்ஸ், அப்போஸ்தலர் அலெக்ஸ். வாரந்தோறும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருந்தார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அவன் பிழைப்பான்னு சொல்லி ஒவ்வொரு வாரம் இந்த ஜனங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையை கொண்டு இந்த ஜனங்களுக்கு பேசிட்டு இருந்தார். இப்ப சாப்பாடு பாட்டு மாதிரி வந்துடுச்சு. இப்போ அல்லேலூயா. இப்ப நியூ கமன்னா இப்போ எங்க போறாருன்னா, போர்க்களத்துக்கு போறாரு. இப்ப தெரியாத மாதிரி நடந்துக்கிறான் இவன். யாரு? சவுல். பாட்டு பண்ணா தெரியாத மாதிரியே நடந்துப்பாங்க. பாட்டு பாடினா தெரியாதவங்க மாதிரி நடந்துப்பாங்க. உங்களை தெரிஞ்சா கூட அப்படியா அந்த மாதிரி பாட்டு ஒன்று வந்துச்சான்னு கேட்பாங்க. நம்மளுக்கு எரிச்சலா இருக்கும் அந்த மாதிரி பார்த்தா. பாவிங்களா, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு பாட்டை போட்டா நம்ம பாட்டே தெரியாத மாதிரி இருக்கிறாங்களே. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேசுவாங்க. அப்போ என்ன பண்றாருன்னா, போருக்கு நான் ரெடிங்க, அந்த கோலியாத்தை அடிச்சு காலி பண்றேன், இப்போ நான் ஓகேவான்றாரு. நல்லா கவனிங்க, அவர் மேல இருந்த அபிஷேகம் இவர் மேல வந்துடுச்சு. சரி, போர்லாம் முடிஞ்சு கோலியாத்தை அடிச்சாரு, எல்லாம் முடிச்சுட்டு இவர் பாட்டு பாடும் போது பிரச்சனை வரல அவ்வளவு சீக்கிரத்துல.
இப்போ 18 படிச்சீங்க. நான் இதை சொல்லி நான் நேராக அவருடைய சாட்சி கொடுக்குறேன். அவர் கண்டினியூ பண்ணுவார் எப்படின்னு பாருங்க. அதாவது நல்ல கவனிங்க, 18 7 பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில், நல்ல கவனிங்க, அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000. இந்த பாட்டு எப்படி இருக்குது பாருங்க. தாவீது கொன்றது 10000 என்று இந்த பாட்டு எப்படி இருக்குது பாருங்க. முறைமுறையாக பாடினார். இவர் பாடின பாட்டுல பேய் ஓடிச்சு. 4 பொம்பளைங்க சேர்ந்து பிரச்சனை வளர்ச்சி எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஊர் வம்ப வளர்ச்சி எடுத்து வந்து எங்க கொடுத்துட்டாங்க, சவுல் கிட்ட நேரடியா சண்டைக்கு விட்டாங்க. இந்த பாட்டினுடைய லிரிக்ஸ் பாருங்களேன். இந்த மாதிரிலாம் அவரும் எழுத முடியாது, நானும் எழுத முடியாது. கொன்றது 1000, அவர் கொன்றது. இந்த மாதிரி லிரிக்ஸ் எழுதுனா என்ன மாதிரி கோபம் வரும். இந்த பாட்டை இந்த ஸ்ரீங்க பாடின சும்மா இல்லாத சங்க என்ன பண்ணிட்டாங்க, ஊதிட்டாங்க. இதுவரைக்கும் அவனை வந்து ரொம்ப பெருசாலாம் நான் அவனை கவனிக்கல. ஆனா இப்போ ரொம்ப இலைமறைவா காய்மறைவா பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இந்த பாட்டு ஊழியன்றது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான மினிஸ்ட்ரி. இது 5 வகை ஊழியம் தான் பேசுவோம். இந்த பாடல் ஊழியம் அநேக, நல்ல கவனிங்க, பாஸ்டர் அப்போஸ்தலிக் இங்க இருந்துகிட்டு ஜப்பானுக்கு இப்பவே அவர் போயிட்டார், அமெரிக்காவுக்கு போயிட்டார், சிங்கப்பூர் போயிட்டார், யூடியூப் எங்கெங்கெல்லாம் போயிடுச்சு தெரியுமா. இப்ப பாஸ்போர்ட் எடுக்கல, விசா எடுக்கல, ஃப்ளைட் ஏறல, சோல் இங்க இருக்குது, சாங் எங்கேயோ இருக்குது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல எவ்வளவு பெரிய ஊழியம் போயிட்டு இருக்கு பாருங்க. ஒரே ஒரு காரியம் நான் சொல்லி நான் கையில கொடுக்குறேன். இந்த கல்யாணத்திலாம் வந்து பாட்டுலாம் கச்சேரி நடத்துவாங்கல்ல ஐயா, கச்சேரி நடத்துவாங்கல்ல, பாட்டு கச்சேரி. இந்த மனுஷனை நேசிக்க ஒரு ஆள் கிடையாது, அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, அண்ணன் தம்பி யாரும் கிடையாது, ஊர் உலகம் கூடியும் தாவீதை நேசிக்க ஆள் கிடையாது. அவனை நேசிச்சது யார் தெரியுங்களா? ஆண்டவர் நேச்சாரு, நல்லதான். ஜோனத்தான் ஒருத்தன் நேசிச்சான். இனிமேட்ல இருந்தா பல சாதனைகளை கர்த்தர் படைக்க கொண்டு வர போறார். இந்த ஊழியத்துல ஊழியக்காரங்க உடையும் பொழுது கிடைக்கிற பலன் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு கழுகுக்கு ஒப்பான பலன். இந்த நாள்ல கூட இந்த சம்பவத்தை நீங்க பார்த்துக்கிட்டு இந்த பாட்டு பாடினா எவ்வளவு பிரச்சனை. நல்லா கவனிங்க. அதுலயே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காரியம், இதை பண்ண உடனே இவர் பாட்டு பாட ஆரம்பிச்ச உடனே சவுல் ஈட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டார். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை இருக்குது இதுல 15. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவரை நோக்கி, இந்த இடத்துல படிச்சீங்கன்னா ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிகிறேன். சவுல் இந்த காரியம் வரும்பொழுது அவர் பாடல் பாடுறதுக்கு கிட்டார் எடுத்தாரு, அவரை குத்துறதுக்கு இவர் ஈட்டி எடுத்தார். பாடல் ஊழியம் ரொம்ப மோசமானது. சும்மா சாங் பாடுறேன்னு நினைச்சுக்காதீங்க. இப்பதான் நிறைய ப்ராப்ளத்தை சந்திக்க போறோம். ஒரு பாடல் வர 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 அந்த பாடலை தடுக்க 1000 பேர் வருவாங்க. அவை எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி ஒரு பெரிய எழுப்புதல இந்த பாடலுக்குள்ளாய் கர்த்தர் வைக்கும்படியாக கர்த்தரை நன்றியோடு சோதரிப்போம். இந்த வல்லமை உடையவர் பாடல் தேசத்தின் எல்லை எங்கும் அது ஒலிக்கும்படியாக கர்த்தர் எல்லா வழிகள் இருக்கிற எல்லா தடையை கர்த்தர் மாற்றும்படியாய் நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல சத்தமா 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 இப்பொழுதே தடைகள் மாற்றப்படட்டும். சவுல்களாய் இருந்து ஈட்டிகளை எடுத்த ஈட்டிகள் உடைக்கப்படட்டும். தேவன் இந்த பாடல் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இப்பொழுது நம்முடைய மத்தியிலே அப்போஸ்தலர் டி. அலெக்ஸ் அவர்கள் பாடல் பிறந்த கதையும் அதனுடைய சாட்சியம் குறித்து பேசுவார். கரங்களை தட்டி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தை நான் வரவேற்கிறேன். இதுக்கு பிறகு நான் வந்திருக்கிற தேவ ஊழியர்களை கனப்படுத்த விரும்புகிறேன். விசேஷமாய் இவ்வளோ நேரம் நல்ல என்னை என்கரேஜ் பண்ணி இந்த பாடல் அதை நான் வர நேரத்தில் சொல்கிறேன். ஒவ்வொருவருக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். எப்பொழுதுமே தெரியும், ஊழியத்தின் பாதையில் தேவன் முதலாவது எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். என்னை அழைத்து நான் ஊழியத்துக்குள்ளே வரும்போதே கர்த்தர் சொன்ன வார்த்தை. ஆனால் பாடல் எழுதுகிற ஞானமோ அது ஒரு ஞானம் தான். பாடல் எழுதி இசையமைத்து பாடுகிறதற்கு ஒரு ஞானம் வேண்டும்.
ஸோ நான் வீட்டில் என்னுடைய கீபோர்டை வச்சு அநேக பாடல்களை நான் பாடுவேன். பட் அதெல்லாம் நம்ம வெளியே கொண்டு வந்தது கிடையாது. அதுக்கு எந்த சூழ்நிலையும் அது அமையவில்லை. பட் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ஒரு வாக்குத்தத்த பாடலை பாடுவோம். போன வருஷம் ஒரு பாடலை பாடினோம், உயர்ந்த இடங்களில் அமர்ந்திருப்பேன் பாடல். அதையாவது கொண்டு வரணும்னு நினச்சேன். பட் ஆனால் அப்படியே எனக்கு சரி, நம்ம ஒன்றும் பாடுற ஆட்கள் கிடையாது, நம்மளுடைய ஊழியங்கள் வேறன்னு சொல்லி நம்ம அப்படியே என்ன செஞ்சிட்டோம், போயிட்டோம். பட் இந்த வருஷம் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைகளில் உடைக்கப்பட்ட ஒரு வேளை, ஜூன் மாதம் நான் கடந்து போகிற ஒரு நிலைமையில போனோம். நாங்கள் அவ்வளோ ஒரு இருதயம் உடைக்கப்பட்ட ஒரு நிலைமை. கூட இருக்கிற சகோதரருக்கு நம்ம மைக்கேல் பிரதர், மில்டன் பிரதர் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். சமாதான பிரபு இன்னைக்கு இவ்வளோ நேரம் பேசினார். அவர் ஒரு தூதன் மாதிரி வருவார். அந்த பில்டிங் பிரதிஷ்டை பண்ணும்போதும் அப்படி வந்தார். அப்போ ஒரு உடைக்கப்பட்ட சூழ்நிலைகளில் கடந்து போயிட்டு இருந்தேன். அந்த நேரம் மே மாதம் நாங்கள் பாஸ்டர் சாம் ஜேக்கப் நம்ம மத்தியில் இருக்க எல்லா கரங்களை தட்டி நம்ம அவரை வரவேற்போம். அவர் அன்பான ஒரு தேவதாசன் மாத்திரல்ல, என்னுடைய நல்ல ஒரு நண்பர், நல்ல ஒரு சகோதரர். அவருடைய ஊசூர் பகுதியில் என்னை வைத்து நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை பாஸ்டர் ஒழுங்கு பண்ணியிருந்தார். அந்த மீட்டிங் பயங்கர சேலஞ்சிங். அதுலேருந்தே ஆரம்பிச்சது. ஆக்சுவலாக அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அப்போ தான் சடனாக சரி அந்த நேரம் பாஸ்டர் இருக்கணுங்கிறதுனால ஒரு அன்மை நிமித்தம் அவரை இன்வைட் பண்ண உடனே அவர் வந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அந்த ஊசூரில் 2 நாள் கூட்டத்தை அவர் ஒழுங்கு பண்ணும்போது அவ்வளவு பிரயாசம். கடைசியில் பார்த்தீங்கன்னா சரியான சேலஞ்சிங். மழை பெய்யுது. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இங்கேருந்து டீமாக போயிருக்கிறோம், மழை பெய்யுது. அவ்வளோ பெரிய ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க மீட்டிங்கை. ரொம்ப சோர்ந்து போனால் கூட ஆண்டவரே எப்படியாவது கிருபை செய்யுங்க சுவாமின்னு அவருக்குள்ளே இருந்த ஒரு விசுவாசம். என்னென்னா மீட்டிங்கை அந்த நேரம் பக்கத்தில் தான் சர்ச் இருக்குது, அங்கே மாற்றி வைக்க முடியும். பட் அவர் இறங்கவே இல்லை, இதில் தான் நடத்துவோம். அந்த ஒரு விசுவாசத்தில் அந்த கூட்டத்தை 2 நாட்களும் நடத்த கர்த்தர் வைத்தார். இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஆராதனை நடத்திட்டு இருக்கிறான். நாங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறேன். ஆண்டவரே கொஞ்சம் இறங்குங்களேன், கொஞ்சம் இறங்குங்களேன், எனக்கு ஒரு 1 மணி நேரம் கொடுங்களேன் போதுமே. நான் ஆண்டவரை அப்படி தான் கேட்குறேன். எனக்கு ஒரு 1 hour என்ன நிற்க வைங்கப்பா. அந்த 1 hourல என்ன பண்ண முடியுமோ பண்ணிடலாம். அதே போல் நடந்துகிட்டே இருந்தால் கூட 8 மணிக்கு கரெக்டாக என் கையில் கொடுக்குறாங்க. 2 நாளும் அவ்வளவு நேரம் மழை பெஞ்சிருந்த மழை. நான் மைக்கு எடுக்கும் போது பாஸ்டருக்கு தெரியும், அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 2 நாட்களும் நான் பிரசங்கித்து முடிக்கிற வரைக்கும் மழை நிற்பாட்ட கர்த்தர் வைத்தார். மழை நின்னுச்சு. ஆமென். அநேக காரியங்கள், வந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அதுல இருந்தே பாஸ்டரோட நல்ல ஒரு ஜேர்னி தொடங்கிச்சு, நல்ல ஆவியில. ஆனா அதே நேரத்தில் ஜூன் மாதம் ஒரு பயங்கரமான ஒரு வேதனையின் பள்ளத்தாக்கில் கடந்து போனேன். அப்போ தான் எங்கள் டங்ஸ் ப்ரேயரில் நாங்கள் பாடிட்டு இருந்த போது தான், டங்ஸ் ப்ரேயர் நம்ம ஒவ்வொரு வாரமும் நடத்துகிறோம் பாருங்க, அதில் தான் அந்த பாடலை பாட ஆரம்பித்தோம். அது ராகமும் அப்போ சரியாக வந்துச்சாலாம் தெரியாது, ஆனால் பாடினேன். இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து எழுப்பி நின்று இந்த பாடலை பாடுவோமா? அப்படியே கரங்களை உயர்த்தி ஆராதிச்சுட்டே பாடுவோமா? என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் தேவனில் களி கூர்கிறது. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் தேவனில் களி கூர்கிறது. வல்லமையுடையவர் மகிமையை செய்தார், அவரின் நாமம் பரிசுத்தமுள்ளதே. வல்லமையுடையவர் மகிமையை செய்தார், அவரின் நாமம் பரிசுத்தமுள்ளதே.
என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆவி என் தேவனில் களி கூர்கிறது. நல்ல கைகளை உயர்த்தி தட்டலாமா? Come on. நல்ல மகிழ்ச்சியோட என் தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தார். ஆமென். என் தாழ்மையை நோக்கி பார்த்தாரே, என் கண்ணீர் அவர் துருத்தியில் அல்லோ. என் தாழ்மையை நோக்கி பார்த்தாரே, என் கண்ணீர் அவர் துருத்தியில் அல்லோ. வல்லமையுடையவர் மகிமையை செய்தார். அவரின் நாமம் பரிசுத்தமுள்ளதே. வல்லமையுடையவர் மகிமையை செய்தார். அவரின் நாமம் பரிசுத்தமுள்ளதே. நல்ல கையை அப்படியே உயர்த்தி தட்டி பலவானை கீழே தள்ளினார். தாழ்மையானவர்களை உயர்த்தினார். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்வார். பலவானை கீழே தள்ளினார். தாழ்மையுள்ளோரை உயர்த்தினார். பாடுவோமா? பலவானை கீழே தள்ளினார். தாழ்மையுள்ளோரை உயர்த்தினார். வல்லமையுடையவர் மகிமையை செய்தார். அவரின் நாமம் பரிசுத்தமுள்ளதே. வல்லமையுடையவர் மகிமையை செய்தார். அவரின் நாமம் பரிசுத்தமுள்ளதே. மனுஷனை என் தலையின் மேல் ஏறி போக பண்ணினேன். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். ஆனாலும் செழிப்பான இடங்களில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். பாடுவோமா? தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடங்களில் கொண்டு வந்து சேர்த்தீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடங்களில் கொண்டு வந்து சேர்த்தீர். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன். ஆமென். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன். இந்த யாக்கோவே, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் பொழுது நீ வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஏனென்றால் இந்த தேவன் என்னைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தமும் வல்லமையுடையவர் மகிமையை செய்தார். அவரின் நாமம்
பரிசுத்தமுள்ளதே வல்லமையுடையவர் மகிமையை செய்தார் அவரின் நாமம் பரிசுத்தமுள்ளதே. நல்ல கை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி மால்ட பக்கத்தில் உள்ளவங்கள கையை பிடிச்சு சொல்லுங்க, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை உனக்கு செய்வார். அப்படி சொல்லி உட்காருங்க. God bless you. Amen. உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் மறுபடியுமாய். ரொம்ப நொறுங்கி போன நேரங்கள்ல தான் இந்த பாடலை எல்லாருக்கும் தெரியும். மரியாள் சொல்லுகிறாள், என் ஆத்துமா கர்த்தரை. ஏன் இந்த வரிகளை அவங்க பாடினாங்கன்னா, திருமணத்திற்கு முன்பதாகவே பரிசுத்த ஆவியானவரால் கர்ப்பவதி ஆகும்போது யூதர்கள் சாதாரணமான ஆட்கள் கிடையாது, கல்லறிந்து கொன்றுவாங்க. அப்போ ஆனால் அவளுக்கு தெரியும், இந்த வழிகள், இந்த நிந்தனைகள், இந்த பாடுகள் ஒரு இயேசுவை உலகத்துக்கு கொண்டு வர போகிறது. கைத்தட்டி அவர் ஆமென் சொல்லுங்க. தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில ஒவ்வொரு நெருக்கங்களும், பாடுகளும், உபத்திரவங்களும், அதிலிருந்து நாம் இயேசுவை கொண்டு வருகிறோம். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னென்ன காரியங்களை வாழ்க்கையில நீ சந்தித்தாலும் ரிசல்ட் எங்க வரும்னா இயேசு வருவார். ஆமென். அதுதான் இந்த பாட்டு. நொறுக்கி நொடஞ்சி படுத்துட்டேன், கிட்டத்தட்ட 5 கிலோ குறைஞ்சேன். அவ்வளவு ஒரு வேதனை என்ன நொறுக்கிச்சு. ஆமென். மனுஷர்களுடைய காரியங்கள், மனுஷர்களுடைய வார்த்தைகள். ஆனா அந்த அவமானங்கள், அந்த நிந்தனைகள் இன்னைக்கு நம்ம எல்லாம் அழகாக பாடிட்டு இருக்கிறோம். வல்லமையுடையவர் மகிமையான. எனக்கு தெரியும், நான் அன்னைக்கு சொல்றேன், நம்ம பெரிய பாட்டுக்காரங்க, பிரதர் சொன்னார், பெரிய பாட்டுக்காரங்களாம் கிடையாது. அவர் நிறைய பாடலை எழுதியிருக்கிறாரு. சமாதான பிரபு நிறைய பாடல் எழுதி, அவருடைய மைண்ட்லாம் வேற, அவர்லாம் வேற மாதிரி அவர் பண்ண வீடியோலாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அது என்ன சேனல்ல இருக்கு? KWPCயா? KWPC டிவின்னு ஒரு சேனல்ல அவருடைய பாடல்கள்லாம் இருக்குது. அவர் ரொம்ப நேச்சுரலாக லைஃப்ல நடக்கிறது மாதிரி அப்படி ஒரு மாதிரிலாம் கொண்டு போவார். அப்போ நமக்கு அந்த மாதிரிலாம் தெரியாது. ரொம்ப நம்ம ஊழியங்களை, ஹீலிங் ஊழியம் அப்படியே நம்ம போயிட்டு இருந்தோம். பட் ஆவியானவர் நம்மளை இந்த பாதையில் நடத்தினார். இது ஒரு பாட்டு மாத்திரம் கிடையாது. இன்னும் 2 monthsல நாங்கள் ஒரே நாளில் 2 பாட்டை எடுத்திருக்கிறோம். ஆமென். அடுத்த பாட்டு ரொம்ப ரொம்ப வேற மாதிரி இருக்கும். அது இன்னும் அதை சீக்கிரமாக, அது 2 மாசத்துல அதையும் நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம். எதுக்கு இதை சொல்றேன்னா, தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கையில் நொறுக்கப்படுகிற வேளையில், நிந்திக்கப்படுகிற வேளையில் நீ ஒன்னே ஒன்று சொல்லு, என் ஆத்துமா உம்மை மகிமைப்படுத்த போகிறேன். ஏன்னா ஒரு நாள் வரும், உன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், உன்னிலிருந்து வெளிச்சம் வெளிப்படும், உன்னிலிருந்து ஜீவன் வெளிப்படும், உன்னிலிருந்து கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். ஆமென். ஆகவே ரொம்ப உடைக்கப்பட்டுட்டோம். ரொம்ப 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 வாழ்க்கையில் எக்ஸ்ட்ரீம் என் அளவுக்கு யாருமே உடைக்கப்பட்டிருக்க முடியாதுன்னா, உனக்குள்ளிருந்து மகிமை வெளிப்பட போகிறது, உனக்குள்ளிருந்து ஜீவன் வெளிப்பட போகிறது, உனக்குள்ளிருந்து கர்த்தருடைய மகிமை அவ்வளவாய் வெளிப்பட போகிறது. ஆமென். அப்படிப்பட்ட பிறந்த பாடல்கள் தான் இந்த பாடல். ரொம்ப கர்த்தருக்கு நன்றி செலுத்த என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. ஆமென். நல்லா விசுவாசத்தோட சொல்லுங்க. ஆமென். ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆமென். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். இந்த இடத்துல இந்த சாங் ரிலீஸ்ல அவங்க சொந்த சந்தோஷத்தை போல தனக்கு நடந்தா என்ன மாதிரி அது அவங்கள தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நீங்களாம் எப்படிப்பட்ட ஆட்கள்னா, உங்க வீட்டில் நடந்தா எப்படி சந்தோஷப்படுவீங்களோ அப்படி அரராத்தில் நடந்தா, அப்போஸ்தலர் அலெக்ஸ் வாழ்க்கையில் நடந்தா சந்தோஷப்படுவாங்க. அவங்கள தான் நம்ம கூட வச்சிருக்கிறார். கொஞ்சம் ஒரு மாதிரிப்பட்ட கேஸெல்லாம் உள்ள விடவே விட மாட்டார், விரட்டிடுவார். ராமன் சொல்லக்கூடாதா? அவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் துதிக்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்ததுக்கு நன்றி. அவங்க எல்லாருக்குமே நாங்கள் டின்னர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்போ வந்திருக்கிற தேவதாசர்களை கனப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்.
விசேஷமாக இன்னைக்கு வேலூர் பட்டணத்திலிருந்து வந்திருக்கிற அன்பு தாசன், என்னுடைய அன்பு சகோதர நண்பர், அவங்க சாம் ஜேக்கப் அவர்களை நம்ம மைக்கேல் பிரதர் அவர்கள் வாங்க பாஸ்டர் கனப்படுத்தி அவர்களை வாழ்த்துவார்கள். நம்ம எல்லா கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்போம். God bless you. God bless you. God bless you, Pastor. God bless you. God bless you. அடுத்தபடியாக நம்மத்தில் இருக்கிற அன்பு, நான் சொல்லுவேன், அவரை ஒரு ஏஞ்சல்னே சொல்லுவேன், சமாதான பிரபு விஜயனப்பா வந்து அவர்களை கனப்படுத்துவார்கள். ஏன்னா இவரோடு என்னுடைய நட்புகள் என்பது கிட்டத்தட்ட இன்னைக்கு நான் குண்டத்தூருக்கு வந்தேனோ அதிலிருந்தே அவர்கள் இயேசுவின் நாமத்தில் அவர்களையும் அவள் குடும்பம், அவங்க மனைவி, அவங்க அம்மாலாம் வந்திருக்காங்க, அவங்க அண்ணன் வந்திருக்கிறாங்க. இயேசு நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். God bless you. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை உங்களுக்கு அவங்க அண்ணனுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். God bless you. God bless you. அதே போல அவருடைய நாமத்தின் மகிமை உண்டாகட்டும். நம்மத்தில் இருக்கிற நம்ம மக்கள் சிந்தனையுடைய ஆசிரியர், என்னை ரொம்ப நேசிக்கிற அன்பு ஐயா அவர்கள், அன்பரசன் அவர்கள், அவர் எப்பவுமே எனக்கு கொண்டு வந்துடுவார். வாங்க ஐயா வாங்க, அவரை நம்ம வெல்கம் பண்ணுறோம் இயேசுவின் நாமத்தில். முதல்ல நாங்கள் போட்டுக்கிறோம். God bless you. நாங்கள் போட்டுக்கிறோம். Bless you. Thank you. God bless you. கண்டிப்பாக போடணுமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். அதே போல இந்த ஜேர்னி, என்னுடைய ஜேர்னியில் என்னை வந்து பிரதர் மைக்கேல், அவரை வந்து மறக்கவே முடியாது பிரதரை. எப்படின்னா, எத்தனை மணி நேரம்னாலும், எவ்வளவு நேரம்னாலும், எத்தனை டைம்னாலும், இரவும் பகலும் பார்க்காம, நாங்கள் ரெக்கார்டிங் போனாலும் சரி, நாங்கள் ஷூட் போனால், எங்கே போனாலும் என்னை வந்து சுமந்து கொண்டு போன அன்பான ஒரு அவர்கள் நான் கனப்படுத்த விரும்புகிறேன். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். விஜயனப்பா வந்து அன்பு சகோதரர் மைக்கேல் பிரதர் அவரை நான் கனப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். அவர்களையும் அவருடைய பிஸ்னஸ், மார்க்கஸ் என்டர்பிரைசஸ் பிஸ்னஸை ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் மகிமையானவைகளை ஆண்டவர் செய்து, அதே போல கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய அன்பு, நான் அவரை டார்லிங் தான் கூடுவேன், மில்டன், அவருக்காக நான் ஆண்டரை துதிக்கிறேன். ஜெயம் கேப்ரியல் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், அவரை நான் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நீங்க எப்பவுமே வாங்க, நீங்க என்னையும் எங்கள் பிரதர் மைக்கேல் பிரதரையும் ஒரு 3 பேர், எங்கள் 3 பேரையும் நீங்கள் அதிகமாக ஃபோட்டோவில் பார்ப்பீங்க. முப்பரி நூல் சீக்கிரமாக வராது. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற உலகம் என்பது தான் வாழ்கிறதுல சந்தோஷப்படும். பட் நான் இவர்களை குறித்து சாட்சி கொடுப்பேன்னா, என்னுடைய சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் பிரியப்படுகிறவர்கள். நான் கொஞ்சம் கூட டவுன் ஆகக்கூடாது, நான் சோர்ந்து போயிடக்கூடாது. நான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டேன்னா, நான் இவர்கிட்ட பேசுகிறேன்னா இவருக்கு அடிச்சிடுவார். பிரதருக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகிட்டா அவர் நேரம் எனக்கு அடிப்பார், நான் எடுக்கலன்னா என் மனைவிக்கு அடிப்பார். அப்படி ஒரு நல்ல கர்த்தர் கொடுத்த ஒரு பியூரான ஒரு உறவு, அன்பு. ஆமென், ஆமென். அவர்கள் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் தெரியாது. ஆனால் என்னுடைய இருதயத்திலேருந்து சொல்லுவேன், உங்களுக்காக என்னுடைய இருதயம் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டும் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கும். ஆமென், ஆமென். அவர்களை நான் வாழ்த்துகிறேன். அவர்களை இயேசுவின் நாமத்தில் அவருக்கும் நானே போடுறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டா. God bless you. Amen. அந்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதே போல வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டை துதிக்கிறேன். அன்பு மெர்வின், வாங்க வாங்க வாங்க. ஊழியக்காரரை கனப்படுத்துறது எங்கள் கடமை. ஆமாம்,
அவரும் ஆரம்ப நாட்கள்ல இருந்தே நம்முடைய ஊழியத்தில் ஒரு தொடர்பில் இருக்கிறவர். அவரை நாங்கள் இயேசு நம்மளை கனப்படுத்தி நாங்கள் வாழ்த்துகிறோம். God bless you brother. God bless you. ஆமென். ஏற்ற சமயத்தில் சொல்லப்படும் வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். நம்முடைய வாயின் வார்த்தைகள் 4 பேரை எழுப்பட்டும். ஆமென். அதில் நான் அல்டிமேட் நம்ம சமாதான பிரபு. அவர் ஒரு கவிஞரை தாண்டிட்டார். அவர் ஆமென் சொல்லக்கூடாத நான் சொல்ல ஆவிக்குரிய உலகத்தில் இவரெல்லாம் பயங்கரமான கவிஞர். இவருடைய படைப்புகள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஆமாம், நான் நேற்று கூட கடைசி இவருடைய பாட்டை போய் டக்குன்னு போய் பார்த்தேன். அந்த கண்ணீர் அந்த ஒரு அழகா ஒரு பிள்ளை சாப்பிட்ற மாதிரி கடைசியில் சாப்பாடு இல்லை, ஊழியக்கார நிலைமை எடுத்து அப்படியே தத்ரூபமாக காட்டியிருப்பார். அழுவார். அந்த லைவாக அழுகிறதெல்லாம் படத்தில் தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் அந்த மாதிரி ஒரு கிருபை பெற்ற ஒரு தேவ மனுஷர். ஆமென். அப்படி எனக்கு என்னன்னா, இன்றைக்கு ஆக்சுவலாக அவர் பாட்டை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தார் சமாதான பிரபு. நான் சொன்னேன் இல்லையா 15 ரிலீஸ் பண்ணுறேன். ஏன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் என்ன நினச்சோன்னா 24 நம்முடைய சர்ச் அனிவர்சரி வருது. நம்முடைய சர்ச் அனிவர்சரி, நம்ம ப்ரேயர் ஹவுஸோட அனிவர்சரி 24. அப்போ நம்ம ரிலீஸ் பண்ணணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். பட் ஆனால் ஆண்டவர் ஏதோ தெரில, இந்த விடுதலை சுதந்திர தினம் அன்றைக்கு ஜனங்கள் விடுதலை ஆகட்டும் சொல்லி இதை ரிலீஸ் பண்ண வச்சிருக்கிறார். நிச்சயமாய் நீங்கெல்லாம் செய்ய வேண்டியது ஒண்ணுதான். அந்த பாடலை அநேகருக்கு என்ன செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய நாமத்திற்கு தம்பி மெல்கி, நம்ம ஊழியத்தில் உள்ள தம்பி, அவனும் அவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுறான். அவனும் அப்படிதான். நம்ம சாங்க ஒரு இடத்துல போடும்போது, ஒரு இந்துக்காரங்க வீட்டில் போடும்போது அவங்க கண்ணீரோட ஆரம்பிச்சாங்களாம். ஏதோ ஒன்று செஞ்சிருக்கிறது. ஆமென். ஆகவே அந்த பாடல் நிச்சயமா இனி வரும் நாட்களில் நம்ம செய்யறதை செஞ்சிட்டோம். பவுல் நட்டினான், அப்போலோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஆமென். நம்ம எல்லாரும் எளிமை நிற்போம். சரி, நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் நன்றி செலுத்திடுவோமா? கமான். நல்ல ஒரு காரியத்தை தேவன் இந்த நாட்களிலே செய்திருக்கிறார். வல்லமையுடையவர். இந்த பாடலை ரிலீஸ் பண்ணதே வல்லமையாய் ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். இனி அவருடைய வேலை. என்னோடு டிராவல் பண்ண ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசு வரப்போகிறார். சீக்கிரமாய் அவர் காரியத்தை, அவருடைய சித்தத்தை செய்து நாம் அவருடைய வரும்போது அவரோட நாம எடுத்துக்கொள்ளப்படணும். அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் தேவனில் களி கூர்கிறது. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் தேவனில் களி கூர்கிறது. வல்லமையுடையவர் மகிமையை செய்தார், அவரின் நாமம் பரிசுத்தமுள்ளதே. வல்லமையுடையவர் மகிமையை செய்தார், அவரின் நாமம் பரிசுத்தமுள்ளதே. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் தேவனில் களி கூர்கிறது. பலவானை கீழே தள்ளினார், தாழ்மையுள்ளோரை உயர்த்தினார். பலவானை கீழே தள்ளினார், தாழ்மையுள்ளோரை உயர்த்தினார். வல்லமையுடையவர் மகிமையை செய்தார், அவரின் நாமம்
பரிசுத்தமுள்ளதே வல்லமையுடையவர் மகிமையை செய்தார் அவரின் நாமம் பரிசுத்தமுள்ளதே இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகால எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லிடலாமா? இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது ஆசையா இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன் வல்லமையுடையவர் மகிமையை செய்தார் அவரின் நாமம் பரிசுத்தமுள்ளதே வல்லமையுடையவர் மகிமையை செய்தார் அவரின் நாமம் பரிசுத்தமுள்ளதே ஆமாண்டவரே இந்த பாடலின்படியே மகிமையானவைகள் எங்களுக்கு செய்திருக்கிறீர். தேவன் தமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அவைகள் இருதயத்தில் தோன்றவும் இல்லை. எங்களுக்கு எவ்வளவோ மகிமையானவைகளை செய்ய போகிறீர். இந்த ஆராதனைக்கு வந்த இந்த தேங்க்ஸ் கிவிங் பிரேயருக்கு வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதை செய்ய போகிறீர். கிருபை பிரசன்னம் உங்களை தாங்கட்டும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்தும் இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Ararat Power Ministries.